வெல்கம் டு பாலவிகாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய மெட்டல் பேங்கில் வச்சு எப்படி அழகான இயரிங்ஸ் எடுத்துன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு ஓல்டு மெட்டல் வளையல் எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் சிசர் வச்சே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இப்போ நூல் சுற்ற போகிறேன். நான் ப்ளூ கலர் நூல் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் ப்ளூ கலர் நூலை சுற்றி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கேன். சின்னதாக சுற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக சுற்றினாலே போதும். நான் கம் எடுத்துருக்கேன். கம் எடுத்து இந்த த்ரெட்டில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேங்கிளில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த பேங்கிளில் இப்படி சுற்றி வச்சுக்கலாம். இப்படி சுற்றிட்டு பேங்கிள் தெரியாத மாதிரி இதை சுற்ற போகிறோம். நூலை நான் எப்போ இந்த வீடியோ போட்டாலும் நூலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் சொல்லுவேன். ஏன்னா நூலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நமக்கு அழகாக வரும். ஸோ அதனால் நூலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நூலை கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நூலை கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நடுவில் சுற்றிட்டு இருக்கும் போது நம்ம இது பண்ண வேணாம், கம் போட வேணாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான் இருக்குன்றதுனால நான் கம் அவ்வளோவா சுற்றலை, கம் அவ்வளோவா போடல. இது ஈஸியாக சுற்றிடலாம். இது பழைய வளையல், அதாவது மெட்டல் வளையல் சீக்கிரமாக நெளிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நெளிஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக அதை நம்ம தூக்கி போடுறத நம்ம இந்த மாதிரி அழகாக கம்மல் செஞ்சு போட்டுக்கலாம். இந்த கம்மல் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், மாடலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். மெட்டல் வளையல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மெட்டல் வளையல் மட்டும் தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் கண்ணாடி வளையலை நம்மளால் கட் பண்ணவும் முடியாது. இப்போது கம் வச்சுட்டோம். கம் வச்சுட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுற்றினோடனே ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஏற்கனவே இன்னொன்று சுற்றி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம கரெக்டாக ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி வளைக்கணும். ரெண்டுமே சேமாக இருக்கணும். ரெண்டுமே சேமாக இல்லைன்னா நமக்கு ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும், இல்லைன்னா ஒன்று ஒல்லியாகவும் இன்னொன்று குண்டாகவும் தெரியும். ஸோ எல்லாமே கரெக்டாக இதில் இருக்கணும். ஸோ கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட நமக்கு இந்த ரெண்டும் வேறு வேறு இயரிங் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் ஒல்லியாக இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மடங்கள் இருந்துச்சுன்னா அதை இந்த கொரடா வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். மெட்டல் வளையல் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மெட்டல் வளையலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளெக்சிபிள் இல்லாத வளையல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா இதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்பும் வராது. நம்ம கை ரொம்ப வலிக்கும், நம்மளால் அமுத்த முடியாது. இப்போ ரெண்டும் சேம் சைஸில் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ ஒன்றுத்தை மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரொம்ப ஓவராக கேப் விட்டுருக்க இடத்துல கொஞ்சமாக கம் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த இடத்துல நல்லா ஒரு சுற்றிக்கலாம். கேப் விட்டுருக்க இடத்துல இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த கேப் தெரியாது. நமக்கு இது மெட்டல் வளையல்னாலே தெரியவே கூடாது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் வளையல் மாதிரி, த்ரெட்டில் செஞ்ச கம்மல் மாதிரியே தான் தெரியணும்.
ஸோ இப்போது இந்த மாதிரி சுற்றிக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கம்மலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய அப்படி நல்லா தெரியும். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும். ஸோ அதனால் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நம்ம இந்த வளையலை செய்யணும். என்னோட நூல் வந்து அறுந்துடுச்சு. நான் வந்து ரொம்ப டைட்டாக இது பண்ணதுனால. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். மறுபடியும் அதை நீங்கள் அதுலேயே சுற்றலாம். ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி மடங்குற மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அதை லாஸ்ட்டாகவும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒன்றுத்தை மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல கொஞ்சோண்டு கம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். நான் இந்த சைடு எடுத்துருக்கேன். இப்போது இந்த நூலை இந்த வளையல் தெரிகிற இடத்துல சுற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக சுற்றிக்கலாம். இப்போ சுற்றிட்ட பிறகு இப்போ ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இதை ரெண்டையும் சேர்த்து சுற்றலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த இடத்துல கொஞ்சோண்டு க்ளூ வச்சிடலாம். சேம் சைஸில் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ க்ளூ வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண இடத்த இந்த க்ளூவாலேயே நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டுத்தையும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஏதாவது நூல் இருந்ததுனாலே அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சோண்டு கம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஸ்டோன் ஓட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஸ்டோனை கரெக்டாக நம்ம அளவில் எடுத்துக்கலாம். அளவில் இல்லைனா கூட நம்ம இதுலேயே மெஷர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஸ்டோனை இப்போ இந்த ரன்னிங் ஸ்டோனை கரெக்டாக இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வரணும். ஸோ அதனால் இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வர மாதிரி கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுதான் மெஷர். ஸோ இப்போ நான் கரெக்டாக அந்த மெஷரில் எடுத்துருக்கேன். இதே மாதிரியே இன்னொன்றுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இந்த ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பின மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கணும். மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட் வந்து எந்த பக்கம் ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் அழகாக இந்த பக்கமாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்சிக்கோ அந்த பக்கத்தை எடுத்து அந்த சைடில் நீங்கள் கம் வச்சுக்கலாம். சைடில் தான் வைக்கணும். இப்போது இதை இப்படி தரையில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எதுலேருந்து மெஷர் பண்ணோமோ அதுலேருந்து நீங்கள் வச்சுட்டு வரலாம். எனக்கு ஒரு ஸ்டோன் இங்கே
கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸ்டோன் எல்லாம் திருப்பாமல் இது பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். இப்போது அதே மாதிரி இதையும் பண்ணலாம். கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஷேப் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சின்ன டவுட் வந்தாலும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இது பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோன் ஒட்டிட்டா நம்மளால் அந்த கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. ஸ்டோன் அப்புறம் நம்ம மறுபடியும் அந்த கம்லாம் ஒரு மாதிரி அழுக்காயிடும். ரொம்ப பொறுமையாக பண்ணும். நமக்கு வரலைன்னா மறுபடியும் பொறுமையாக செஞ்சு பாருங்கள். இப்போது நமக்கு கரெக்டாக இதாகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டோன் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் மெஷர்மெண்ட் தப்பாக எடுத்துட்டா கூட பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம 2 ஸ்டோன் வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு இது கட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நான் கட் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ வச்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக வந்து இது காஞ்ச பிறகு இதை எடுக்க முடியாது. காஞ்சாதான் இந்த இடத்த விட்டு நோத்தணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா காஞ்ச பிறகே இது பண்ணுங்கள். இப்போது சரியாக ஒட்டாத இடத்துலாம் நீங்கள் காஞ்ச பிறகு கம் எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் காயட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து காஞ்சிடுச்சு. இது வந்து டார்க் நேவி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து வளையம் போட்டு கொக்கி போட போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 வளையம் கொக்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வளையத்தை நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். எடுத்ததை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொறுமையாக இந்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வளையத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த வளையத்தை வந்து கம்மலில் இந்த வளையத்தை மாட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி போட போகிறோம். அந்த வளையத்தில் போட்ட பிறகு அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸ்டோன் நோந்தா கூட பரவாயில்ல, நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கம்மல் ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொக்கியை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ வளையத்தை கொஞ்சம் கிட்டிட்டு அப்புறம் இந்த கொக்கியை போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டோன் என்னோடது விழுந்துடுச்சு. ஸோ இப்போது
க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்துட்டு கம் போட்டுடலாம். கம் போட்டு நான் மிஸ் பண்ண அந்த ஸ்டோன் எடுத்து அப்படியே ஸ்டெப் பண்ணுறேன். பொறுமையாக பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சைடு ஒட்டிட்டேன். அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒட்டிடலாம். இப்போ ஒட்டின பிறகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அழகான கம்மல் நேவி ப்ளூ கலர் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி 2-3 கலர் செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம். இது வந்து பிளாக் கலர், இது ரெட் கலர் செஞ்சு வச்சுருக்கேன், பிங்க் கலர், க்ரீன் கலர். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரெஸ் வந்து மேட்சிங்காக இருந்துச்சுன்னா அந்த கலர்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ செஞ்சது நேவி ப்ளூ கலர். இது நெக்ஸ்ட்டு பிளாக், ரெட், இந்த மாதிரி இன்னும் பல விதமான கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.